மச்சான் நீ எப்பவும் அலட்டா தானே இருப்ப. அவ உனக்கே இன்னைக்கு தண்ணி காட்டிட்டாலோ? ஆமாண்டா, சும்மா எனக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக அவ கல்யாணத்தை பத்தி பேசுறான்னு பார்த்தா, ஆனா திடீர்னு இப்படி என்ன கோயில்ல கொண்டு போய் லாக் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. டேய், நான் கேடினா அவ என்னோட டபுள் மடங்கு கேடியா இருக்கடா. ரஞ்சிதாவை நான் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தேன்ல, இவ வேண்டுதல்னு போய் சொல்லி என்ன ஏமாத்தி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பாக்குறாடா. டேய், நான் மட்டும் கொஞ்சம் அசந்து இருந்தான்னு வச்சுக்கேன், இவதான் என் கையை பிடிச்சி அவ கழுத்துல தாலி கட்டி இருந்திருப்பாடா. ஜஸ்ட் மிஸ்ரா. இன்னைக்கு தப்பிச்சிட்ட. ஆனா அவ இதோட விட்டுருவா நினைச்சியா? அவ திரும்ப கல்யாணத்தை பத்தி பேசி டார்ச்சர் பண்ணுவாளடா. ஏய், அவ கூட கான்டாக்ட்ல இருந்தா தானே அதை பண்ணுவா. மொத்தமா ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ணிட்டா, முடிஞ்சதுல. அந்த முடிக்கே வந்துட்டியா மச்சான்? வேற வழி இல்லடா, வேற வழி இல்ல. டேய், அவ வாடகை வீடு எடுத்ததே ரொம்ப ஓவர்ரா. இனிமே இந்த மாதிரி பண்ணாதான் நான் அப்பவே சொன்னேன். ஆனா அவ பொய் சொல்லி என்ன முட்டாளாக்கி கல்யாணம் பண்ணிக்க பாத்துருக்கடா. ஏய், இதுக்கு மேலே நான் கூட பழகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சத்தியமா எனக்கு அது நல்லதுக்கு இல்லடா. மச்சான், அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கதான் வித்யாவனி இன்ஃபார்மர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்ட. அப்ப அவளை கட் பண்ணிட்டா உனக்கு தகவல்லாம் யாரா கொடுப்பா? வித்யா இல்ல கல்பனா இருக்கடாங்க. இனிமே வித்யாவோட டச்ல இருக்கிறது எனக்கு தான் ரிஸ்க். கோமதியும் ரஞ்சிதாவும் எனக்கு வல்ல வீசி நான் எதுல மாட்டுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காளுங்க. வித்யாவை மொத்தமா தலைமுழுகினா மட்டுமே நான் சேஃபா இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். என்ன சொல்லி அவளை கட் பண்ண போற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மையை சொல்ற வேண்டியதுதான். அவ நம்புவாளா? ஃபேமிலி போட்டோவை காட்டினா நம்பி தானே ஆகணும். டே, அவன் நம்பலனால எனக்கு பிரச்சனை இல்லடா. குட் பை சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டே இருப்பேன். நீ குட் பை சொல்லிட்டா அவளும் பாய் பாய்ன்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பான்னு பாத்தியா? வேற என்னடா செய்ய முடியும்? வேற என்னடா செய்ய முடியும்? ஏன்னா ஏமாத்திட்டேன்னு கதறி அழுவா, என் சட்டையை பிடிச்சி குலுக்குவா, கோவத்துல அசிங்கமா 4 வார்த்தை சொல்லுவா. இது எல்லாத்துக்குமா சேர்த்து நன்றி வணக்கம் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். மச்சான், ஒருவேளை அவ போலீஸுக்கு போயிட்டா? ஏய், என்ன அதத்தை வச்சு அவ போலீஸுக்கு போவா? அவளை கூப்பிட்டு நான் வெளியே எங்கேயும் சுத்துனதும் கிடையாது. என் விரல் நகம் கூட அவன் மேல பட்டதில்லை. என்ன அடிக்கடி அவளோட காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசியிருக்கேன். அது கூட ரஞ்சிதா பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அதை வச்சுலாம் அவளால எனக்கு கார்னர் பண்ண முடியாதா? மச்சான், எதுக்கு ஒரு தடவை அவளை இப்பவே கட் பண்ணுமா இல்ல தள்ளி போடணுமான்னு யோசிடா. இல்லடா, ரஞ்சிதாக்காக தான் நான் அவ கூடயே பழகிட்டு இருக்கேன். ஆனா அவ ரஞ்சிதா இடத்துக்கே வரணும்னு துடிக்கிறாடா. அவளை டீல் பண்றதுலேயே என் வாழ்க்கை தொலைஞ்சிட்டேன். ஏன் ஆசையை நான் எப்படா நிறைவேற்றுறது?